அச்சம் என்பது மனமையடா அஞ்சாமிடா அவனே வந்துட்டான். எப்ப பார்த்தாலும் பொரியூர்லயே தின்ட்டு இருந்தா எங்கிட்ட ஏறுறது? நூறு பொரியூர்ல வாங்கி கொடுத்துட்டாரு. தாயவன் காப்பது கடமையடா தாயவன் காப்பது கடமையடா. ஐயோ பாபு 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 டேய் இங்க மத்த சின்னையாவை சீண்டி பாக்குறீங்களாடா? ஏன் கோட்டைக்கு வாங்க அங்க வச்சுக்கிறேன். டேய் மேல இருந்தா பாம்ப போடுறேன் உனக்கு ஒரு நாளைக்கு இருக்குடா. எவ்வளவு பயிலுக எந்த நேரத்துல எதை தூக்கி விடுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குதே. இதான் ஸ்கூலுக்கு வர லட்சணமா? சாரி சார், இனிமே சீக்கிரமா வந்துறோம் சார். போங்க. டேய் ஏனே கேட்ட பூட்றதுக்குள்ள போணும்டா. பாம்பையா விட்டிய பாம்ப காட்றண்டிய பவர. சார் நீ லேட்டா தான் வர மாட்டீங்க. பீசிய கிளிக்காம சின்னையா சந்தர் அங்க என்ன ஜன்னல்ல வேடிக்கை? பாடத்தை கவனிடா. என்ன சார் முட்டி வலிக்குதா? ஏய் போடு. அதுக்குள்ள உரைச்சிருமா உங்களுக்கு? சின்னையா ஐயா இந்த மாடுங்களுக்கு கொஞ்சம் தண்ணி காமி. சரியா இந்தாடா. எப்பயூனே கலர் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம்ல? என்னது பன்னிக்கு கலர் கேக்குதோ? தண்ணியே பெருசு அவர் கொடுத்ததுனால கொடுக்குறேன். ஏய் யாரா மணி அடிக்கிறது? தண்ணியா? தண்ணி அவங்களுக்கு தானே கொடுக்க சொன்னேன். கலர் கேக்குறாங்கயா. சார் நீங்க தானே காசு கொடுத்தா கலர் வாங்கி தரேன்னு சொன்னீங்க. எருமை மாடு மாதிரி இருந்துட்டு சின்ன பசங்களோட சிப்பா போங்கடா. எங்க எப்படி ஆரம்பிச்சாலும் பயவுலைய நம்ம மேலதே முடிக்கிறாங்க. கிளாஸுக்கு போனோம். நான் விட்டுறவா போறீங்க? போ. Electric potential at point to do a point charge. சார் உள்ள வரலாமா சார்? இல்லைண்ணா போயிடுவீங்களா? இப்படிதான் பாருங்களேன். வாங்கடா உள்ள. நீங்க முன்னாடி வந்து உட்காந்துட்டு நம்ம மனத்தை வாங்குறாங்க. இது இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். இதை எல்லாரும் நோட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? ஏய் இவ்வளோ மல்லிகா இந்த கோழி வரட்டி விட எப்போ பார்த்தாலும் இந்த பருப்பு மேலே மேயுது. சரிக்கா. ஐயோ ஏய் என்னடா இது சாப்பாடு அப்படியே இருக்கு? மத்தியானம் சாப்பிடலையா? அதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நினைச்சு தெரியுமா? அந்த வாத்தியார் என்ன பண்ணாரு தெரியுமா? இன்னைக்கு பூரா முட்டி போட வச்சு ஸ்கூல்ல என்ன வேடிக்கை பார்த்து சிரிச்சிச்சு. எனக்கு எவ்வளவு அவமானமா போச்சு தெரியுமா? இங்க பாரு என் காலை எப்படி ஆயிடுச்சு பாரு. ஐயோ என்னது இது? ரத்தம் கட்டுற அளவுக்கு முட்டி போட வச்சிருக்க அந்த மனுஷன். வாத்தி குணத்துக்கு ஒரு அளவே இல்லையா? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான் பிள்ளை? திருடிட்டானா கொலை செஞ்சுட்டானா? இன்னைக்கு வரட்டும் அந்த ஆளு நறுக்கு தெரிச்ச மாதிரி 4 வார்த்தை கேட்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. ஏய் உங்க அப்பா வர்றாரா? சொல்லுவேன் அந்த ஆள் கிட்ட. இனிமேல் என்கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்டாரு வேற மாதிரி ஆயிடும். இப்பதான் நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். சிப்போ சும்மா தொண கடுப்பு கிளப்பிக்கிட்டு. எத்தனை பானை உடைக்கிறது? ஒரு மாசம் 100 பானையா? எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஸ்டேஜா வந்துட்டு கிடப்பாரு. ஏங்க கொஞ்சம் கூட உங்க பாத்து உங்களால அடக்கவே முடியாதா? ஈவரக்கமே இல்லாம அந்த பையன் முட்டி இப்படி பேத்து வச்சிருக்கீங்க. கோவத்துல வந்து எல்லாத்தையும் உடைச்சு வச்சிருக்கான் பாருங்க. தினம் ஒரு காரணத்தை சொல்லி மற்ற பசங்க முன்னாடி அவனை அவமானப்படுத்துறது. ஏதோ படிக்காத பிள்ளை இருந்தா பரவாயில்ல, அவன் நல்லா படிக்கிற பிள்ளை. தப்பு பண்ணியிருந்தா கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சுக்கிட்டு ஏப்பா அப்படி பண்ணாதப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே? எல்லாத்துக்கு முன்னாடி அவன் அவமானம். ஏங்க நான் பேசிட்டே இருக்க, நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க. அவன் உடைச்சிட்டு போயிட்டான்னு இப்ப நீ என்கிட்ட உடைக்கிறியா? அவன் என்ன தப்பு பண்ணியிருந்தானா இந்த அளவுக்கு அவனை தண்டிச்சிருப்பானு உனக்கு தெரியாது? என்ன தப்பு பண்ணியிருப்பான்? நல்லா படிக்கிற பையன், சின்ன தப்பு தான் பண்ணான். எல்லா பிள்ளைங்களும் இன்னைக்கு உள்ளங்கையிலேயே உலகத்தை வச்சிருக்கானுங்க செல்போன் என்ற பேர்ல. அவனுக்கு நல்லதே பாக்குறாங்கன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா எந்த கன்றாவிய பாக்குறாங்கன்னு யாருக்கு தெரியும்? நம்ம புள்ள டாக்டர் ஆகணும், நம்ம புள்ள இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது. நாம வாட்ச்மேனா மாறணும். இல்லனா அவனுக்கு தடமாறி போயிடுவானுங்க. என்னவோ போங்க. எங்க போயிட்டு இருக்கீங்க? இல்ல இந்த உடைஞ்ச பானை எல்லாம் நான் எடுத்து வச்சிடலாம். ஐயோ நான் எடுத்து வைப்பேன்ல. அப்புறம் அத செய்தி முதல்ல.
என் புள்ள மனசு கலக்க கூடாதுங்கிறதுக்காக எடுத்து சொன்னாக்கா அதை புரிஞ்சுக்காம வேற தத்துவத்தை எல்லாம் பேச வேண்டியது. என்ன மிச்சத்தை நீ உடைக்கிறியா? இல்ல அதுவா விழுந்துருச்சுங்க. ரொம்ப புலம்பாத. ராத்திரி தூங்கும் போது அவனுக்கு தேங்காய் எண்ணெய் போடு, எல்லாம் சரியா போகும். ஆமா, எனக்கு முன்னாடி போய் தேங்காய் எண்ணெய் தலை விடுறது. தூங்கிட்டு இருக்கும்போது காட்டுற பாசத்தை முடிச்சிட்டு இருக்கும்போது காமிச்சா என்ன? எங்க டீ? இருங்க வர டீ போட்டு தரேன். டேய் கலை, தப்பா சுத்தாதீங்க சார், லிங்க் எல்லாம் கட் ஆயிடும். டேய் தம்பி கலை கலை இருறா செத்தாரு வந்துட்டேன். சாமி விபூதி வச்சுட்டு போடா. தயிர் வர மறக்கிறத பாரு. இந்தப்பா ஐயனாரப்பா, எல்லாருக்கும் நல்ல புத்திய கூடுறா. யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு கொடுக்க சொல்லு உங்க ஐயனார. பா என்ன குசும்பு பாரு. வரமா? சரிப்பா. ஓடி ஓடி உழைக்கணும். ஆமா உழைக்கணும். அடடா கொடுக்கணும். பொண்டாட்டி பிள்ளை கொடுக்க துப்பு இல்ல, ஊருக்கு கொடுக்குதான் ஊருக்கு. டோர் ஓபன் பண்ணிட்டா நம்ம கதவை சாத்திடுவோம். என்னது? ஒண்ணும் இல்ல. ஒழுங்கு மரியாதை ஆயிரு, இல்ல இன்னைக்கு பொழுதுக்கும் கஞ்சி கிடைக்காது. டேய் வாடா, அந்த லூசு கண்டியன் வேற என்ன அள்ளி விட போறான்னு தெரியல. வா, நமக்கு டைம் பாஸ் ஆகணும்ல. பாரு எப்படி படுத்து கிடக்கு பாரு. யாரு பண்ணுங்க? டேய் மாப்ள. டேய் பழனிசாமி மேந்தானே நீ? மாமா சிதம்பரம் மாமா. பேரை தானே மாத்தணும், இந்த ஊரையே மாத்தணும். தாவி குதிக்கிற மாப்ள. மாமா பள்ளிக்கூடம்லாம் எப்படா போயிட்டு இருக்கு? கடுப்பா போய்கிட்டு இருக்கு. ஏய் இந்திரன், ஓ கூட்டாளிகளா வந்திருக்காங்க, வாடா. இன்னைக்கு ஸ்கூல் இருக்கா? ஆனா செத்தாரா அப்புறம் விடுவாங்க. உங்க அப்பா பழனிசாமி நம்ம கேட்டா சொல்றா. சிதம்பரம் பையன் மாமா. அவன் ஜாயில இருக்கான்னு கூப்பிட்டேன்டா போடா. லூசா இருப்பாங்க போல. ஏய் குளிச்சிட்டு சாப்பிட்டு போடா. நான் ஸ்கூல்ல சாப்பிட்டுக்கிறேன் போமா. ஹேய், சாப்பிடுற ஸ்கூல்ல சாப்பிடலாம், குளிக்கிறதுக்கு குளமா வெட்டி கொடுத்துருக்கானுங்க. ஒண்ணுக்கு உதவாத பையன் அவனை. எரும மாட்டுக்கண்ணா பசுவா பிறக்கும். அப்பன் குளிச்சாதானே புள்ள குளிக்கும். பர்வதம், போன மாசம் 7ஆம் தேதி மாமா குளிச்சேன். பக்கத்துல வந்து பழகி இருந்தா நான் எப்ப குளிச்சேன்னு உனக்கு தெரியும். ஆமா, பழகிட்டாலும் பாய் கிழிஞ்சு போயிடும். எங்க அப்பா உன்னை இருட்டுல காட்டி என் வாழ்க்கையவே இருட்டாக்கி போட்டேன். இன்னும் நான் பேச வேண்டியதுல இவ பேசிட்டு போறான். என்னதான் இருந்தாலும் வீட்டு சாப்பாடு மாதிரி வருமாடா? எது எங்க வீட்டு சாப்பாடா? பொட்டுக்கல கேட்டியா? டேய் நாங்களா இருக்கவும் பொழைச்சி கிடக்குறோம்டா. நீங்களா இருந்தா எப்பயோ போய் சேர்ந்துருப்பீங்க. வைத்தறிச்சல இல்லாம வண்டியை பார்த்து வாழ் வீடு வந்துருச்சுடா. டேய் சும்மா ஏமா நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், நீ என்ன செஞ்சு வச்சிருக்க? தினமும் தயிர் சாதம் சாப்பிட்டா உடம்புல என்ன தடி ஓட்டும்? அதை இதை தின்னாதானே உடம்புல சக்தி ஏறும். இன்னைக்கு ஒரு நாள் தின்னு ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டேன். எனக்கு ஒன்றும் வேணாம், நீயே கொட்டிக்க. வேணான்னா போ, வயிறு காஞ்சா வீட்டுக்கு தானே வர போறேன். என்னத்தான் இருக்கும் அந்த தயிர் சோறு? என்னம்மா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா? ஆமா சித்தப்பா. கனிமா, ஹெட் மாஸ்டர் என்ன பார்க்கணும்னாரா, சாயந்தரம் வர்றேன்னு சொல்லு, சரியா? சரிப்பா, வரேன் சித்தப்பா. சரிப்பா. டேய் தம்பி, நான் வியோ ஃபோன் அடிச்சு பேசிடுறேன். சரி, நீ போய் இன்ஸ்பெக்டர் பார்த்துரு. அங்கே போய் எதுவும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க வேண்டாம், புரியுதா? ஆ போ. சரி.